ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா, இன்னண்டு ஒரு உருண்டை பிடிக்கிறது. என்ன உருண்டைன்னு சொன்னா, பைத்தம்மா உருண்டை. இது எங்கட யாழ்ப்பாணத்து ஒரு பாரம்பரிய உணவு. இது வந்து எப்படி செய்றேன்னு சொன்னா, செய்முறைய நான் வாயால சொல்றேன். லேட்டா வீடியோ எடுத்துட்டேன். அதால நான் உங்களுக்கு செய்முறைய சொல்லுறேன். நான் கதைக்கிறத ஃபுல்லா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விளங்கும். என்ன மாதிரி இது செய்றதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டு நான் பயர் எடுத்துனான். பயர் வந்து ஒரு கப்பு பயர் 300 கிராம் கூடிய ஒரு அளவு நீங்க எடுத்துக்கலாம். 300 கிராம் பயறுன்னு சொன்னா, அத நீங்க கழுவணும் ஃபர்ஸ்ட்டு. கழுவி போட்டு, அத நான் கொஞ்சம் அ ஈரம் இல்லாம உலர்த்தி போட்டு, பேருந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு அத நாங்க வறுத்து, ஒரு கோல்டன் ப்ரௌனா வாசம் வரத்துக்கு நல்லா வறுத்து, பச்சை பாசி பயறு, நார்மல் மஞ்சள் பயிர் எடுக்கக்கூடாது. அந்த உடைச்ச பயிர் எடுக்கக்கூடாது. முழு பயிர் எடுக்க வேணும். அத வறுத்து நல்லா திரிக்கோணும். நல்லா பவுடர் ஆக்க வேணும். பவுடர் ஆக்கின பிறகு அதே அளவு 300 கிராம்ல நான் வந்து அரிசி எடுக்கிறேன். சிவப்பரிசி. சிவப்பரிசியை வந்து நாங்கள் கழுவி கொஞ்சம் உலர விட்டுட்டு, பேருந்து அதையும் வறுத்து, நாங்கள் அதையும் பவுடர் பண்ணி போட்டு, அடுத்த தேங்காய் பூ. தேங்காய் பூ வந்து இப்ப நாங்கள் 300 கிராமுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்தினேன். பாதி தேங்காய் சின்னன்னா, அந்த கருப்பு இது போடாம தனியா வெள்ளை பூ மட்டும் எடுத்து, நாங்கள் அதையும் வறுத்து எடுக்க வேணும். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6, 7 அ ஏலக்காய். இவ்வளத்தையும் வந்து நல்லா வறுத்து, அதையும் நாங்கள் பவுடர் பண்ணி இதோட சேர்க்க வேணும். இதுக்கு 300 கிராம் நாங்கள் அ நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரைன்னு சொன்னா ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் கொஞ்சம் பனம் வெல்லம், அதுவும் 300 கிராம் எடுக்கணும். எடுத்து 3யும் சம அளவு எடுத்து எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு, வறுத்த பவுடர், தேங்காய் பூ எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு, நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்து, அத கொஞ்சமா ஊத்தி ஊத்தி நாங்கள் வந்து ஒரு இப்படி கையால உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா நாங்கள் கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி உருண்டை உருண்டையா பிடிச்சு, இப்படி நாங்கள் வச்சுட்டு வெந்து பொரிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, பச்சை கோதுமை மாவு வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து, அதுக்கு தண்ணியும், உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு ஒரு திக்கான பாத்துக்கு நான் இப்படி கரைச்சி வச்சிருக்கிறேன். கரைச்சி வச்ச அந்த மாவுக்குள்ளே நாங்கள் உருட்டி வச்ச அந்த உருண்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, நாங்கள் நல்லா கொதிச்ச எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தா, இந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்ப நல்ல சுவையான சத்தான ஒரு பைத்தம் உருண்டை தயாராகும். நீங்கள் இது மாதிரி உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுகளுக்கு, வீட்டு ஃபெஸ்டிவல்களுக்கு நீங்கள் இது மாதிரி செய்து நீங்களும் ரசித்து சாப்பிடவும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.